ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். லாஸ்ட் வீடியோவில் இந்த பட்டு பாவாடை டாப்போடைய கட்டிங் பார்த்தோம். நம்ம இந்த வீடியோவில் வந்து நம்ம அதோடைய ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம். ஸோ இது பாருங்கள், இது மாதிரி நம்ம இந்த லைனிங் கிளாத்தையும் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கோம். இது வந்து நம்ம பேக் போர்ஷன், அதே மாதிரி இது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன். ஸோ இது வந்து இது மாற்றி பகுதி, இது வந்து நல்ல பகுதி. ஸோ இந்த லைனிங்கை நம்ம இந்த மாதிரி இதில் பின் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டிச் பண்ணி இதை திருப்பி போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி நான் பின் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம ஏற்கனவே ஸ்லீவ்ஸ் வைக்க போது கிடையாது, இது ஸ்லீவ்லெஸ். அதனால இதை இப்படியே தச்சு நம்ம இந்த மாதிரி neck portion. பாருங்க, இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கிட்டு இதை ஃபுல்லாகவே இது வரைக்கும் இது மாதிரி தைக்கணும். இந்த மாதிரி இதை இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சுற்றி தைச்சிருக்கோம். தைச்சிட்டு இதெல்லாம் எடுத்துடலாம். இனிமேல் இந்த போர்ஷன்ஸ்லாம் ஒரு சின்ன இந்த மாதிரி ஒரு கட் கொடுத்துட்டு இதை அதே மாதிரி இந்த கார்னர்லேயும் ஸ்டிச்சில் படாதபடிக்கு இப்படி கட் கொடுக்கணும். இதில் நம்ம இது ரொம்ப சிம்பிள் மெத்தட். இந்த மாதிரி இந்த கிளாத்தெல்லாம் அப்படி சரி பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச் ஃபுல்லாக ஸ்டிச் போட போகிறோம். இதெல்லாம் அப்படி சரியாக உள்ள இது செஞ்சு இதுக்கு மேலே ஒரு ஸ்டிச். இங்கே பாருங்க, இதே மாதிரி தான் இங்கே ஃபுல்லாகவே நெக்குக்கும் இந்த சைடு ஆம் ஹோலுக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் போடணும். இந்த மாதிரி பாருங்க, நம்ம இப்படி ஸ்டிச் பண்ணியாச்சு. பின்னாடி இந்த மாதிரி லைனிங் போட்டு இது நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன். இனி நம்ம இதோடைய பேக் போர்ஷன் இதே மாதிரி ஜாயின் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த லைனிங்கை பின் பண்ணியிருக்கோம். இதை நம்ம இப்படி ஃபுல்லாக தைக்கணும். இந்த சைடும் தைக்காண்டா இந்த மாதிரி இங்கேருந்து இங்கே வரைக்கும் இதை ஸ்டிச் பண்ணி இதையும் இதுக்குள்ள இன்னொரு சைடையும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி ஃபோல்ட் பண்ணணும். பின்னாடி ஸ்டிச் பண்ணிவிட்டு இதை இந்த மாதிரி செஞ்சு இதுக்கு மேலே
ஒரு தையல் போட்டுடலாம். இதே மாதிரி தான் இதுக்கு இன்னொரு சைடையும் இதே மாதிரி தைக்கணும். இந்த மாதிரி நம்ம இந்த பேக் போர்ஷனை ஸ்டிச் பண்ணியாச்சு. நம்ம இங்கே வந்து பட்டன்ஸ் வைக்கிறதுக்காக நம்ம இதை ஃபோல்ட் பண்ணணும். ஸோ இது நம்ம ஏற்கனவே கட்டிங் பண்ணச்சில் எக்ஸ்ட்ரா தான் விட்டுருக்கோம், ஒரு 1.5 இன்ச் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து இந்த சைடு போர்ஷனை இதை வந்து நம்ம இந்த மாதிரி இப்படி செஞ்சு இப்படி ஃபோல்ட் பண்ணி தைக்கணும். அப்படி வச்சு ஒரு மடக்கு இந்த சைடு இப்படி ஸ்டிச் பண்ணியாச்சு. இங்கே வந்து இந்த சைடு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சுக்குள்ளே பட்டி கொடுத்து உள்ளே கொடுத்து அதை மடக்கி தைக்க போகிறோம். இந்த சைடு வந்து 1/2 இன்ச் பட்டி கொடுக்கான்னா நம்ம ஏற்கனவே இங்கே 1.5 இன்ச் இதே மாதிரி இது கூட தான் எடுத்திருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணியே மடக்கி தைச்சிடலாம். இந்த போர்ஷன் வந்து இதுக்கு மேலே இப்படி வரும். ஸோ அதனால் இது ஒன்றும் ரொம்ப இந்த தெரியாது. அதனால் இதை இப்படி செஞ்சு இப்படி ஸ்டிச் பண்ணிவிட்டு இது வந்து இப்படி வரும். ஸோ இது ஒன்றும் ரொம்ப இந்த கலர் அப்படி வெளியில் ஒன்றும் தெரியாது. இப்போ வந்து இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் இது நம்ம பேக் போர்ஷன், இது வந்து நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன். நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனில் நம்ம இங்கே கரெக்டாக இதுக்குள்ளே சென்டரில் பாருங்கள், இதுக்கு இப்படி சென்டர் எடுத்து இங்கே ஒரு டாட் கொடுக்கலாம். இப்படி எடுத்துகிட்டு இந்த 2 சைடுமே இங்கேயும் இங்கேயும் இதுக்குள்ளே சென்டரில் இது எப்படி மடக்கி இது வரைக்கும் ஒரு டாட் கொடுக்கலாம். எடுத்து அதே மாதிரி இந்த சைடுமே இப்படி எடுத்து நம்ம இங்கே எது வரைக்கும் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி இந்த சைடும் இது வரைக்கும் இருக்குது. இந்த மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷனில் 2 சைடும் இந்த மாதிரி டாட் கொடுத்துருக்கோம். பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும்.
இதே மாதிரி தான் நம்ம இந்த பேக் போர்ஷன்லேயும் கரெக்டாக இந்த சைடில் இது வரைக்கும் ஒரு டாட் 2 சைடும் கொடுக்கணும். எடுத்து ஃபோல்ட் செஞ்சுக்கிட்டு கரெக்டாக நம்ம இது எவ்வளோ எடுத்துருக்கோமோ இந்த வரைக்கும் இதே மாதிரி இந்த சைடு. இந்த நெக்குக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஏற்கனவே இதுக்குள்ளே பாவாடை வந்து இந்த க்ரீன் கலர், ஸோ அதனால் நெக்குக்கு இந்த மாதிரி இந்த லேஸை வைக்க போகிறோம். ஃபுல்லாகவே இந்த மாதிரி சுற்றி லேஸ் வைக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் செஞ்சுட்டு இந்த மாதிரி இந்த நெக்கை சுற்றி இந்த மாதிரி லேஸ் வச்சிடலாம். இங்கே பாருங்கள், பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. இந்த மாதிரி நெக்குக்கும் கையில் ஸ்லீவ்ஸ்க்கும் இந்த மாதிரி இதுக்கு நம்ம லேஸ் வச்சாச்சு. இனிமேல் நம்ம வந்து ஷோல்டரை ஜாயின் பண்ணலாம். இப்படி வச்சு பாருங்க, இது இப்படி வச்சுட்டு இப்படி ஷோல்டர் ஜாயின் பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சைடு அதே மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு சைடையும் ஜாயின் பண்ணலாம். சைடு வந்து நம்ம கொஞ்சம் இது வரைக்கும் ஜாயின் பண்ணிவிட்டு இதை நம்ம கொஞ்சம் மடக்கணும். ஸோ இது வரைக்கும் தான், ஒரு கீழே இருந்து ஒரு 4 இன்ச்சுக்கு மேலே தான் நம்ம இது ரெண்டையும் கரெக்டாக வச்சுக்கிட்டு இந்த சைடை நம்ம இது மாதிரி
இதை வெளியில் எடுத்து ஃபஸ்ட்டு இந்த சைடு இந்த சுடிக்கெல்லாம் சைடில் ஸ்லிட்டு கொடுக்குற மாதிரி அதே மாதிரி இந்த சைடும் இப்படி செஞ்சு இந்த மாதிரி இந்த சுடிக்கு ஸ்லிட்ஸ் கொடுக்குற மாதிரி சைடில் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இந்த சைடையுமே அடுத்த சைடும் கரெக்டாக அதே மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு கரெக்டாக இந்த அளவுக்கு இங்கேயும் மெஷர்மெண்ட் எடுத்து இந்த 4 கிளாத்தையும் சரியாக வச்சு இங்கே பாருங்கள். நம்ம இது வந்து பட்டு பவுடர் டாப் ஆல்ரெடி கொஞ்சம் ஃபினிஷ் ஆகிட்டு பார்க்கறதுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கும். ஸோ கீழே வந்து தேவைப்பட்டால் நீங்கள் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணலாம். நான் வந்து இது ஏற்கனவே இந்த சாரீலேருந்து கட் பண்ண இந்த மாதிரி இந்த முந்தானி பகுதியில் இருந்த இது. ஸோ நான் என்ன செய்ய போகிறோம்னா இதை அப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை வந்து உள்ளே ஃபுல்லாக இப்படி கொடுக்க போகிறேன். ஏன்னா இதுக்குள்ளே பாவாடை இந்த கலர்னோடனே இது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், அதனால இந்த மாதிரி கொடுக்க போகிறேன். இல்லை நீங்கள் வந்து இந்த மாதிரி சும்மா இந்த மாதிரி மடக்கி கூட தச்சுக்கிடலாம். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நல்லா இதை அட்ராக்டிவ் பண்ணுறதுக்காக இது இங்கெல்லாம் பிளெயினாக இருக்குதுன்னொன்னே இந்த மாதிரி ஒரு பேட்ச் ஒர்க் அதை எடுத்து நான் இங்கே இந்த மாதிரி ஸ்டிக் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் ஃபினிஷ் ஆகணுன்னே ஆல்மோஸ்ட் நம்ம அந்த டாப்பு ஃபினிஷ் ஆயிரும். இந்த மாதிரி நம்ம இதை ஃபினிஷ் பண்ணியாச்சு இந்த டாப்பை. ஸோ இங்கே இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் வச்சுருக்கேன், கீழே சும்மா இந்த மாதிரி வச்சுருக்கேன். ஸோ ஹோப்ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, டேக் கேர், பாய்.